உங்களுடைய பங்களிப்பேன். நம்ம ஜாமியா தாருல் இல்மிக்காக ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது 100 ரூபா போடுங்கன்னு சொல்கிறோம். 100 ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடையாது. ஏன்னா 4 நண்பர்கள் சேர்ந்து நம்ம ஒரு டீ குடித்தா காஃபி குடித்தா 100 ரூபா ஆகிடும். அதனால் ஒவ்வொரு பயானை பார்க்கும்போது 100 ரூபா போடுங்க. உதாரணமாக என்னோடய ஒரு பயானை 50,000 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 50,000 பேர் 100 ரூபா போட்டிங்கன்னா 50 லட்ச ரூபா வந்துடும். 2 தடவை போட்டால் 1 கோடி ரூபா ஆகிடும். அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னால், என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பயனடைகிறீங்க, அந்த பயனுக்கு பிரதிபகாரமாக உங்கள்கிட்ட கேட்குறது எனக்காண்டி கேட்கல, அல்லாஹ் தீனுக்காண்டி கேட்குறேன். ஒரு 100 ரூபா போடுங்க. ஒவ்வொரு பயான் பார்க்கும்பொழுது 100 ரூபா போடுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த இஸ்லாமிய கலாச்சார மையத்தை, இஸ்லாமிய கல்வி மையத்தை மேலும் மேலும் உருவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஜிபே பண்ணும்பொழுது அந்த நம்பர் ஏதாவது மிஸ்டேக்கு, நம்பர் ஒழுங்காக போல அல்லது உங்களுக்கு அது ரீச் ஆக மாட்டேன்னு சொன்னால் இன்ஷால்லா அக்கௌண்ட்டில் கூட போடுங்க. 2 அக்கௌண்ட் நம்பரையும் தர்றோம், அதுலேயும் போடுங்க. தயவு செஞ்சு ஒவ்வொரு தடவையும் பயான் பார்க்கும்போது 100 ரூபா போட மறக்காதீங்க. அப்புறம் 3வது கேள்வி கேட்டார், இந்த மாரடிக்கிறாங்களே ஷியாக்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ஷியாக்கள் மாரடிக்கிறது, இந்த ரத்தத்தால் கீறிக்கிறது அப்படிங்கிறாங்களே, இது முழுக்க அது நெருப்பை வளர்த்து நெருப்பில் பாயிறது, இதெல்லாம் ஷியாக்களுடைய மிகப்பெரிய வழிகட்ட மூட நம்பிக்கைகள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை நான் இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி மக்காவில் இருக்கும்போதே பேசினேன் ஷியாக்கள் யார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஷியாக்களுடைய மூட நம்பிக்கைகளையும் உங்களுக்கு மூட கொள்கைகளையும் இவங்களை வழிகட்ட கொள்கைகளையும் பேசினேன். இப்போ நான் இந்த ஈரானுடைய பிரச்சனையில் நம்ம ஈரானுக்கான துவா செய்யணும். அலி ஹொமேனி அவர் வழிகாட்டர் அல்ல, காஃபிர் அல்ல, அவர் ஷஹீத் தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு இப்போ ஷம்சி காசிமி சந்தர்ப்பவாதி. அன்றைக்கி பாருங்கள், 20 வருஷத்துக்கு முன்னாடி ஷியாக்களை அவர் இப்போ இதுன்னு சொன்னார், வழிகேடுன்னு சொன்னார், அவங்களோட வழிகேட்டெல்லாம் கண்டித்து பேசினார். இன்றைக்கி ஈரான் நல்லதுன்னு சொன்னார். இவர் சந்தர்ப்பவாதி அப்படின்னா, நான் ஒன்றும் சந்தர்ப்பவாதி கிடையாது. ஈரான்ட்டு எனக்கு பணம் வரல, அல்லது மெட்ராஸில் 1000 ஷியா பள்ளியிலேருந்து எனக்கு பணம் கொடுத்து நீங்கள் இது பேசுங்க அப்படின்னு சொல்லலை. இது என்ன பேசுகிறவங்க யார் அப்படின்னு சொன்னால், இந்த சவுதி முட்டிகள், சவுதியிலேருந்து போடக்கூடிய எலும்புக்கு வாலாட்டக்கூடிய சவுதி முட்டிகள். இவங்க எப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு ஷியா எப்போ ஞாபகத்துக்கு வருவான்னு சொன்னால், இவங்க எஜமான் எப்போ உத்தரவு போடுறா அப்போ தான் ஞாபகத்துக்கு வருவான். எப்படின்னு சொன்னால், எப்பெல்லாம் பலஸ்தீன் மக்கள் அடி வாங்குறாங்களோ அப்போ உலக மக்கள்லாம் சவுதியை காரி துப்புவாங்களோ, ஏன்டா கொஞ்சம் அறிவு இல்லையா, நம்முடைய இஸ்லாமிய சகோதரன் அடிபடுறான், ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா, நீ அமெரிக்காவுக்கு கைக்கூலியாக இருக்கிறிய, யூதனுக்கு கைக்கூலியாக இருக்கிறிய அப்படின்னு சவுதி யாராவது கார் துப்புனாங்கன்னா, அந்த நேரத்தில் சவுதி எஜமான் என்ன பண்ணுவான், இங்கே இருக்கிற அடிமைகள்ட்ட சொல்லி, இங்கே இருக்கல உலகம் ஃபுல்லாக இருக்க இவங்களோட சம்பளம் வாங்கக்கூடிய அடிமைகளை வச்சு இப்போ ஈரானை திட்டுங்க அப்படின்னோடனே, ஈரான் ஷியா, அவன் ஹராமி, அவன் மார்க்கத்து வழிகேட, காஃபிரு அப்படின்னு பேசுவாங்க. அப்படி சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய எஜமான் சொல்லும் பொழுதெல்லாம் பேசக்கூடிய சந்தர்ப்பவாதி அல்ல நாங்கள் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்போல்லாம் ஷியாக்களுடைய கொள்கைகளை, வழிகட்ட கொள்கைகளை மக்களுக்கு பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கோம். இப்போ நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி மக்காப்பள்ளியில் பேசுறதை இப்போ எடுத்து போட்டு பார்த்தீங்களா, அன்றைக்கி ஷியாவை திட்டுறாரு, இன்றைக்கி ஷியாவை ஆதரிக்கிறாரு. ஆனால் பைத்தியக்காரங்களா, நான் ஷியாவுடைய கொள்கைகளையோ ஷியாவுடைய மார்க்க ரீதியான வழிகட்டையோ அன்னைக்கும் சொல்கிறேன், என்னைக்கும் சொல்கிறேன், ஷியா வழிகேட்டில் இருக்கிறாங்க. அவங்க சஹாபாக்களை திட்டுறது வழிகேடு, அவங்க மாரடிக்கிறது வழிகேடு, நெஞ்சை கீரிக்கிறது வழிகேடு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹாதத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது வழிகேடு, இப்படிலாம் பல தடவை சொல்லியிருக்கிறேன், இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அவர்களை ஆதரிப்பது அரசியல் ரீதியாக, அவர்களை விமர்சனம் செய்வது மார்க்க ரீதியாக, நம்ம அரசியல் ரீதியாக அவர்களை ஆதரிக்கிறோம், அரசியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இஸ்ரேலை ஒரு இப்போ ரஷ்யாவோ அல்ல சைனாவோ இஸ்ரேலை ஸ்ட்ராங்காக அடித்தாண்டா அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இஸ்ரேல் மாதிரி ஒரு ஆண்மை உள்ளவன், ரஷ்யா மாதிரி ஒரு ஆண்மை உள்ளவன் யாரும் இல்லை நம்ம சொல்லுவோம், தைரியமாக சொல்லுவோம். அதே நேரத்தில் ஈரான் என்பது முஸ்லீம்கள்ங்கிறதுனால ஒருபடி மேலே போய் நின்று அவர்கள் வழிகேடர்கள், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் காஃபின்னு யாரும் சொல்ல முடியாது, காஃபின்னு யாரும் சொல்ல முடியாது. வழிகேடர்கள், தவறான வழியில் உள்ளவங்க, விதாத்து செய்கிறவங்க, அனாச்சாரத்துக்கு செய்கிறவங்க, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்கிறவங்க, முரணான கொள்கைகளை கொண்டவங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர்களை ஒட்டுமொத்தமாக யாரும் காஃபின்னு சொல்ல முடியாது. யார் இது ஃபத்வா கொடுக்கல ஒட்டுமொத்த ஷியாக்களுமே காஃபிர்னு சொல்லி. இல்லைன்னா அடுத்த கேள்வி வரும், இந்த சவுதி முட்டிகள் அப்படி ஷியாக்கள் காஃபிர்னு சொன்னால் இவங்க எஜமான்ட்ட கேளுங்க, ஏன்டா ஷியாக்களை மக்காக்குள்ள அனுமதிக்கிற, மதினாக்குள்ளே ஏன்டா அனுமதிக்கிற, புனித ஹரம்குள்ளே ஏன்டா அனுமதிக்கிற அப்படின்னு சவுதியை கேட்கறதுக்கு, இந்த சவுதி முட்டிகளுக்கு தன்னுடைய எஜமான கேட்கறதுக்கு இந்த அடிமைகளுக்கு தைரியம் இருக்குதா, வக்கு இருக்குதா, திராணி இருக்குதா? அதனால சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சந்தர்ப்பத்தை ஏற்ற மாதிரி பேசக்கூடியவர்கள், சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பேசக்கூடியவர்கள் அவர்கள். நாம சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பேசுறவங்கள எப்பவுமே சொல்லிட்டு இருப்போம், ஷியாக்கள் மார்க்க ரீதியாக வழிகாடர்கள், அரசியல் ரீதியாக ஆண்மை மிக்கவர்கள், வீரர்கள். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அதனால யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். இது முழுக்க முழுக்க
அரசியல் ரீதியாக இன்னைக்கு அமெரிக்காவுடைய கண்ணியும் நெத்தனியா கண்ணியும் விரலை விட்டு ஆட்டக்கூடிய ஒரு சக்தி ஈரான். பாருங்க, அன்னைக்கு காசால அடிக்கும் பொழுது எப்படி வேதனைப்பட்டமோ, இன்னைக்கு அந்த கூக்குரல், அந்த அழுகுரல், அந்த ஒப்பாரி குரல் இன்னைக்கு டெல்லவியூவில் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாரு? ஈரான் தானே. ஈரான் தானே சந்தோஷத்துக்கு காரணம். அதனால உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். சும்மா 4-5 10ஆம் வசதிக்குள்ளே வந்துட்டு ஷியாக்கள் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்களோட செத்து போன கொள்கை இத்து போன கொள்கை, இப்போ செத்து போன வரலாறு இத்து போன வரலாறு பேசிக்கிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்குது. இது முறையில்லை என்பதுதான் என்னோட கருத்து. அதனால இந்த சவுதி முட்டிகள் வாங்கின சம்பளத்துக்கு கூவுறதுக்காண்டி அது வாங்கின காசு அதிகமாக கூவிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அதை பொறுத்து பண்ண அவசியம் கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்னை முட்டுக்காடிலே ஈசிஆரிலே அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஜாமியா தாருல் இல்மியுடைய மதரசா கட்டுமான பணி நடந்து வருது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதில் அல்ஹம்துலில்லாஹ் கீழே 3500 ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம பள்ளிவாசல் ஆக்கியிருக்கிறோம். அதுக்கு மேலே தான் மதரசா இல்மி கேம்பஸில் ஒரு பள்ளிவாசல் உருவாகிட்டு வருது. இந்த பள்ளிவாசலை பற்றி தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு முசல்லா, அதாவது ஒரு ஆள் தொழுகிற அளவுக்குள்ள ஒரு முசல்லா 7000 ரூபாய் என்று தீர்மானித்திருக்கிறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முசல்லாக்கள் வாங்க முடியுமோ வாங்கி வக்ஃப் செய்யுங்க. யார் பேரில்? உங்களுடைய இறந்த காலஞ்சென்ற உங்களுடைய பெற்றோர் பேர்லையோ, அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி பேர்லையோ, அல்லது உங்களுடைய உறவினர் பேர்லையோ, அல்லது நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்லையோ வாங்கி வக்ஃப் செய்யுங்க. கியாமத் நாள் வரைக்கும் உங்களுடைய அன்புக்குரியவரை யாருக்கு நீங்கள் வக்ஃப் செய்றீங்களோ அவங்களுக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பள்ளிவாசல் சும்மா 5 வேளை தொழுதுட்டு பூட்டுற பள்ளிவாசல் இல்லை. இங்கேயே குரானை ஹிஃப்ஸ் செய்யக்கூடிய மாணவர்கள் தங்கியிருந்து அமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 24 மணி குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க. இந்த நன்மை கியாமத் நாள் வரையும் உங்களுடைய அன்புக்குரியவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு முசல்லாவின் விலை வெறும் 7000 ரூபா தான். சோதரி எவ்வளோ முசல்லாக்கள் முடியுமோ அவ்வளோ முசல்லாக்கள் வாங்கி வக்ஃப் செய்யுங்க. குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் அதிகமான முறையில் தான தர்மம் செய்யுங்க, சதகா செய்யுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் அருள் புரிய போதுமானவன். கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சதகாக்களை தர்மங்களை கொடுங்க. ஜக்காத்தா இருந்தால் ஜக்காத்தையும் கொடுங்க. அப்போ அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக உருவாக்கக்கூடிய இந்த கல்வி பணிக்கு உங்களுடைய ஜக்காத்தை கொடுங்க, அல்லது ஒரு முசல்லாவுடைய விலையை கொடுங்க. வல்ல ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் அருள் செய்வதற்கு போதுமானவன்.